ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் கிராஃப்ட். இன்னைக்கு நம்மளோட ஒரு யுனிக் பாஸ்கெட் நம்ம காமிக்க போறோம் உங்களுக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு கஸ்டமர், எக்ஸ்போர்ட் கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு இமேஜ் கொடுத்து அவங்க அந்த ப்ராடக்ட் கேட்டாங்க. அப்போ வந்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். காரணம் என்னன்னா, நார்மலா நம்ம பண்ற பாஸ்கெட்டா இருந்தா இமிடியேட்டா நம்மளால செஞ்சு கொடுத்துட முடியும். இது வந்து ஒரு பிக்சரை பார்த்து நம்ம அப்படியே வந்து எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மெஷின் மேடா இருந்தா வந்து செஞ்சிடலாம். இந்த ஹேண்ட்மேட் அப்படின்னா அதை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்றதுக்கு டைம் எடுத்தது. ஆல்மோஸ்ட் இந்த சாம்பிள் மாத்திரம் நம்ம ரெடி பண்றதுக்கே வந்து 1 மந்த் ஆச்சு. ஸோ அதனுடைய அவுட்கம் தான் வந்து பெஸ்ட் வெர்ஷன் வந்து இது வந்து இருக்கு. இது எப்படின்னா நார்மலா நம்ம பண்ற மாதிரி இல்லாம ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட நார்மல் கவுனா கிராஸ் பாஸ்கெட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சென்டர் போர்ஷன்லாம் பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது காரணம் என்னன்னா, இது கிராஸ வந்து ஸ்லிட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி கயிறு மாதிரி நம்ம திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அத வந்து டிசைன்ஸா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மேல வந்து நமக்கு இன்னும் நம்ம ஸ்டடியா இருக்கிறதுக்காக நார்மலா நம்ம எப்படி வீவிங் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் ஒன்று பண்ணிருந்தோம். சேம் பேட்டர்ன் தான். கீழே வந்து ஃபிளாட் பண்ணிட்டு அதே வந்து கிராஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி கயிறு மாதிரி திரிச்சு அதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி இந்த டிசைன் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வீவிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இதில் வந்து நமக்கு கொஞ்சம் இந்த ஹேண்டில்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த வெர்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஹேண்டில்லாம் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. இதை வந்து நம்ம எப்படி ஒரு ஹேண்ட் பேக்காக ரெடி பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்.